Welcome to VL Academy. இந்த வீடியோல Departmental Accounting Other Exercise Problem number 21 நம்ம பார்க்க போறோம், which is in page number 17.33 and 17.34. இது வந்து உஷாராணி அப்படிங்கிறவங்க தான் திரும்ப இந்த ப்ராப்ளமும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ப்ராப்ளம் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதாங்க அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 21 உடைய கொஷின். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் த கொஷின். இந்த கொஷின் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் ஃபார் 3 slides. ஸோ நீங்கள் வந்து கையில் புக் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஷினை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அனதர் பார்ட் ஆஃப் கொஷின். இதோட வந்து ட்ரையல் பேலன்ஸ் முடியுது. அடுத்த ஸ்லைடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் வரும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். That is closing stock on hand in the cloth department was 96,000 and that in ready-made department amounted to rupees 7,500 at cost to the respective department. இது வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸில் கொடுக்கல. It is desired to ascertain profit or loss on strict accountancy principle and trading conditions and accounting method in 1992 were the same as in 1991. இந்த ஒரு டேர்ம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதே தான் போன வருஷத்துக்கும் இருந்தது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வ் கண்டுபிடிக்கணும்னா வி ஹாவ் டு யூஸ் த சேம் பர்சன்டேஜ். அது என்னங்கிறத நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் சொல்யூஷன் இஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் லெட்ஸ் see the debit side. It has two department, cloth and ready-made department. இதில் ஒரு விஷயம் மட்டும் என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியல, அது ரெட் லைனில் கொடுத்துருக்கேன். இஃப் there's any experts who knows well about this reason, ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிறேன். On debit side, the first one is opening stock, that is 80,000 for cloth department and 4,500 for ready-made department. And transfer to ready-made department. எப்போவுமே cloth departmentல இருந்து தான் வந்து raw materials ready-made departmentக்கு போகும். raw material in the sense the cloth, அது வந்து ரெடிமேட் டிபார்ட்மெண்ட்க்கு போகும். ஸோ அந்த மாதிரி கிளாத் டிபார்ட்மெண்ட் 50,000 rupees worth கிளாத் வந்து ரெடிமேட் டிபார்ட்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் வி ஆர் மென்ஷனிங் ஆன் ரெடிமேட் டிபார்ட்மெண்ட் as 50,000 and purchase is 11 lakh for cloth department and 10,000 for ready-made department. And wages and salaries இதுவும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, 20,000 and 40,000. and இங்கே லைட்டிங் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். பட் இங்கே வந்து என்னென்னா they have given us 2,000. அதில் வந்து 3/4 cloth department is taking and 1/4 தான் வந்து ரெடிமேட் டிபார்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2,000ல் 1/4 நம்ம எடுத்தோம்னா வில் கெட் 500 rupees. பட் ஆனால் இந்த 500 rupees ரெடிமேட் டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் போட்டால் தான் வி ஆர் கெட்டிங் தி புக் ஆன்சர். அது ஏன் வந்து கிளாத் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே இன்க்ளூட் ஆகலை அப்படிங்கிற ஒரு வேலிட் ரீசன் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ஸோ any experts who's watching this video, please mention in the comment box if you have any valid reason. And one more thing is in the lighting வந்து indirect expenses ஆகும் reflect ஆகுது. And next one is carriage inwards on cloth department. So carriage inwardsங்கிறது cloth departmentக்கு மட்டும்தான் மென்ஷன் ஆகுது. ஸோ நம்ம வந்து அது எந்த ஒரு ஸ்பிளிட்டும் இல்லாமல் entire thing we are mentioning in cloth department. On the credit side பார்த்தீங்கன்னா sales is 12,50,000 for cloth department and 1,50,000 for ready-made department. And transfer from cloth department is 50,000. அது வந்து cloth departmentக்கு நம்ம credit side போடுறோம். And by closing stock, that is 96,000 and 7,500 adjustmentsல கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம். So if we total on both the side, we'll get a debit balance as gross profit, that is 1,30,000 for cloth department and 52,500 for ready-made department. And grand total for cloth department is 13,96,000 and 1,57,500 for ready-made department. The next one is profit and loss account. That is indirect expenses எல்லாம் debit side வரும், indirect income எல்லாம் credit side வரும். ஸோ இங்கே indirect expenses என்னென்னு பார்த்தீங்கன்னா rent and rates. இது மட்டும்தான் அவங்க ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. that is 3/4 is cloth department எடுத்திருக்காங்க and 1/4 is ready-made department வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த 8,000ல் 3/4 is 6,000 and 1/4 is 2,000. அண்ட் லைட்டிங் as I said இதுவும் ஐம் நாட் ஏபிள் டு ஜஸ்டிஃபை. ஏன்னா அங்கேயும் நம்ம 500 rupees மென்ஷன் பண்ணியிருக்கோம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக. இங்கேயும் வந்து 500 rupees மென்ஷன் பண்ணாதான் we are getting the book answer. So true lighting is for cloth department is 1,500 where we have been mentioned in the direct expenses. இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 500 rupees மட்டும்தான் ரெண்டு இதுலேயுமே வருது. So if any experts have a valid reason for this, please give in the comment box why we are adding this.
or any other item has to be added, அதுவும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அண்ட் டெப்ரிசியேஷன் ஆல்சோ தே ஹவ் கிவன். இது வந்து அவங்க கொஞ்சம் ரெசிப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எல்லாமே கிளாத் அண்ட் ரெடிமேட்னு வரும், இது மட்டும் ரெடிமேட் அண்ட் கிளாத்னு வரும். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுறப்போ கன்ஃபியூஸ் ஆகி போடாதீங்க. ஸோ அதை தெளிவாக பார்த்துட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்றதை போடுங்க. தட் இஸ் 1000 rupees and 5000 rupees. And gross profit which we have brought down from trading account is 1,30,000 for cloth department and 52,500 for ready-made department. So when we total on both the side, we'll get the debit balancing as net profit, that is 1,21,500 and 45,000 for ready-made department. And grand total is 1,30,000 and 52,500 for cloth and ready-made department. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் தியரி பார்ட்டில் ஸ்டாக் ரிசர்வ்க்கு இல்லை, பிகாஸ் ஐ டென்ட் மென்ஷன் த பேஜ் நம்பர். ஏன்னா என் புக்கில் வந்து இட் இஸ் இன் 17.5, பட் உங்கள் புக்கில் வந்து வேறு ஏதாவது பேஜில் ரெஃபர் ஆகிருக்கும். பட் நீங்கள் ஸ்டாக் ரிசர்வ்க்கு இல்லை பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதில் பாயிண்ட் வைஸ் ஒரு 6 points கொடுத்துருக்காங்க. அதில் 6th point வந்து யூ ஹாவ் டு நோட்டீஸ், ஏன்னா அது இந்த ப்ராப்ளம்க்கு அப்ளை ஆகும். தட் இஸ், if receiving department stock includes some other stock purchased from outside, stock reserve is needed only for the transferred stock. ஸோ நம்ம வெளியிலேருந்தும் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாம் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர்ட் ஸ்டாக்கை மட்டும் எடுத்தால் போதும். ஓகே, த ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் ஷுட் பி இக்னோர்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஸ்டாக் ரிசர்வ். ஸோ மித்த ஓப்பனிங் ஸ்டாக்ல கொடுத்துருக்கிறது அதெல்லாம் வந்து நாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இன்டர் டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபரில் தான் செல்லிங் ப்ரைஸில் இருக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ இங்கே வந்து நீங்கள் கொஷனில் பார்த்தாலுமே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து அட் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்ட் ஸ்டாக் மட்டும்தான் செல்லிங் ப்ரைஸில் இருக்கும். ஸோ இதில் இருந்து தான் நம்ம ப்ராஃபிட்டை தனியாக எடுக்கணும். ஸோ ப்ராஃபிட்டை தனியாக எடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாக் ரிசர்வ். ஓகே, ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம ஒர்க்கிங் நோட்டில் பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் இஸ் கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஸோ அது எப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை கிரெடிட் சைட் டோட்டல் எக்ஸெப்ட் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, ஸோ அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் இஸ் 1,30,000 டிவைடட் பை அண்ட் கிரெடிட் சைட் டோட்டல் க்ளோசிங் ஸ்டாக்கை தவிர நமக்கு 13 lakh வருது. ஓகே, ஸோ 1,30,000 divided by 13 lakh into 100 is equal to 10%. So gross profit percentage is 10%. இப்போ reserve required for unrealized profit in closing stock. So இங்கே வந்து closing stock வந்து 7,500 for ready-made department. So under 7,500 we are taking 10%, that is 750 rupees. இது வந்து இந்த வருஷத்துக்கான க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது இந்த வருஷத்தோட கடைசி நாளில் இருக்கிற ஸ்டாக்கு. பட் அதே இது இஃப் யூ டேக் ஃபார் ஓப்பனிங் ஸ்டாக்கை பொறுத்தவரையும் நான் அந்த பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்ட் சொன்னல அதுதான். பிகாஸ் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து காஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்ட் குட்ஸை மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபர்ட் குட்ஸ் இஸ் 50,000 rupees. ஸோ அதில் வந்து இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் இஸ் 10%. அண்ட் ப்ரீவியஸ் இயரும் இதே ரூல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தியரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க 91 and 92, they are following the same rule. ஸோ அந்த வருஷத்துக்கான 10% நம்ம எடுத்து போடுறப்போ will get ₹500. ஓகே, இப்போ இதை வந்து ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்க்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாத எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் எல்லாமே வந்து ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஓகே, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ் இஸ் ₹750, அது மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் டைரக்டர் ஃபீஸ் அண்ட் ரெம்யூனரேஷனுக்கும் எந்த ஸ்பிளிட் அப்ஸும் கொடுக்கல. ஸோ அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேலரி அண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் 16,000 and 3,000, அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆன் கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே வி ஆர் கெட்டிங் த நெட் ப்ராஃபிட். அதனால் அந்த ப்ராஃபிட்டை நம்ம கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 1,21,500 and 45,000. அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வ் இஸ் ₹500, அது நம்ம கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கும் எந்த ஸ்பிளிட் அப்ஸும் கொடுக்கல, எந்த ரேஷியோ ஆர் ப்ரொபோர்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ₹9,500. ஸோ கிராண்ட் டோட்டல் பார்த்தோன்னா if we total on both the side, we'll get a debit balance as net profit, that is 1,26,750. And grand total on both the side is 1,76,500. So the last one is balance sheet as on 31st December 1992. So இதில் வந்து liability side பார்த்தீங்கன்னா share capital, that is 2 lakh,
அண்ட் அதில் நம்ம டோட்டல் நெட் ப்ராஃபிட், அதாவது ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். தட் இஸ் 1,26,750 rupees. So totally 3,26,750 rupees we are getting. And on asset side பார்த்தீங்கன்னா furniture and fittings 20,000 and equipments 50,000 and investments 1 lakh and cash at bank is 54,000. And closing stock la vanda we have to mention both the department, that is 96,000 and 7,500. adula vanda closing stock reserve mattum nama less panni kaamikanum. ஓகே, நார்மலாக ரிசர்வ் வந்து லைபிலிட்டிஸில் தான் இருக்கும். பட் இங்கே டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரையும் ஸ்டாக் ரிசர்வை நம்ம அந்த பர்டிகுலர் க்ளோசிங் ஸ்டாக்ல நம்ம லெஸ் பண்ணி காமிப்போம். இல்லை லைபிலிட்டி சைட் போட்டாலும் வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர். I mean, we'll get the same figure on both the sides, that is liability and asset. But என்னன்னா இது வந்து பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்டில் வந்து இன்னொரு பாயிண்ட்ஸும் இதை கொடுத்துருந்தாங்க, அதாவது ஸ்டாக் ரிசர்வ்ல தான் இதை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஹவ் டிடெக்டட் ஃப்ரம் திஸ். So we'll get 1,02,750 rupees. So total on both liability and asset is 3,26,750 rupees. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.